நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:17 ஜெபத்திலிருந்து செய்திக்குள்ளே கடந்துகிறோம். கடல் காந்தலித்து பாங்கி கப்பல் ஆடி செல்கையில் புயல் காற்று சிறி வீச பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடாம். காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடாம். கப்பலிலே ஒவ்வொருக்கு கடுமோசம் மாறினாம். இடி மின்னல் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும். இருளில் நீர் பரஞ்சோதி வெயிலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே. யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே. எங்கள் உள்ளம் உம்மை நோக்கம் இன்பத்துன்ப நேரத்தில் எங்கள் ஆவி உம்மில் தாங்கம் இகஸ்தரபலத்தில். இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரம் காற்றமைத்து துணை நின்று அதை சேர செய்திடம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் கடைசி வசனத்தை தியானிக்கிறோம். வாசிப்போமா? எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. கிரியையை சரி, இந்த இங்கிலீஷ் பைபிளில் வேற மாதிரி அது என்ன சொல்லுங்க. இங்க த பியூட்டி ஆஃப் லார்ட் அவர் காட் அப்பான் அஸ். பிரியத்திற்கு பதில் என்ன போட்டிருக்கு? பியூட்டி. என்னமா அழகு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நெட்வொர்க் சரி ஒட்டுங்க ராஜேஷ் கவனிக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ முடிக்க போறார் 90வது அதிகாரம் மோசே எழுதி முடிக்கிறார். மோசே ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை முகமுகமாக பார்க்கிறார். அந்த முகத்தை பார்த்துருக்கிறார். அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியலான இருக்குது. என்னன்னா, அவர் முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்றது, எனக்கு ஒரு மறைவிட இருக்கு, கண்மணி வெடிப்புல வா, நான் என் கையெல்லாம் மறைப்பேன், நீ என் பின்புறத்தை பார்ப்பேன். அந்த பின்புறமே எப்படி இருக்குது? பியூட்டி, அழகு. இப்போ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா, இது எப்படியே வாசிப்போமே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் அழகு எங்கள் மேல் இருப்பதாக. ஏமா ஒருத்தருக்கு அழகு எப்படி இருந்து வரணும் யாராவது சொல்ல முடியுமா? அப்பா அம்மா எங்கிறது ஒரு பேஷண்ட் ரொம்ப எங்க குடும்பத்தோடு இருக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லுது, உங்க அப்பா உங்களை படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டாங்க, செஞ்சாரு. உங்க அம்மா உங்களுக்கு ஒரு அழகையும் அன்பையும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்பா அந்த அக்கா கண்டுபிடிச்சு எங்கிருந்து வந்திருக்கு? அம்மாட்டு எங்கிட்ட வந்திருக்கு. ஆனா இது ஆண்டவர்கிட்ட வருகிறார். எங்க அம்மா செத்து போச்சு, இனி யாரும் நினைச்ச முடியாது, அது மாதிரி மாற்ற முடியாது. ஆனா எங்க பாக்குறது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் அழகு பிரியம் எங்கள் மேல் இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காரியம். சரி, இத முதல் ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 80வது அதிகாரம் 3வது சங்கீதம் 80:3. தேவனே திருப்பி கொண்டு வர திருப்பி கொண்டு வாரங்கிற ஒரு ஜெபம். இப்ப அநேகருடைய வாழ்க்கையில இழப்புகள் நிறைய. இந்த இழப்புகளை திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது. ஒரு சின்ன கொஞ்சம் வயசு பையன் இறந்து போயிடுவான் ஆக்சிடென்ட்ல.
அதை அந்த அம்மா பார்க்கலான்ட்டு நான் அந்த அறக்காரங்க போயிருக்கேன். பெட்டியில் வைக்க போகிறாங்க. அந்த அம்மா மகன் நெஞ்சிலேருந்து கையை எடுக்க மாட்டேங்குது. ஏன் எடுக்க மாட்டேங்குது? சங்கீதம் சொன்னதா 90 சாங்ஸ் கையை எடுக்க மாட்டேங்குது. அது ஒரு இழப்பு. இந்த இழப்பு வந்து அந்த அம்மாவுடைய முகத்தை இன்னும் மோசமாகிடுச்சு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், திருப்பி கொண்டு வாரம் அப்பொழுது ரட்சிக்கப்படும். இந்த ரட்சிக்கப்படுறது என்ன தெரியுமா உங்களுக்கு? விடுதலை. எதுலேருந்து விடுதலை? அவங்க சூழ்நிலையிலேருந்து. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மற்ற இதெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் இது அப்படி கிடையாது. சூழ்நிலையில் கிடைக்கிற விடுதலை உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அது பிரகாசமாக இருக்கா இல்லையா? பிரகாசமாக தான் இருக்குது. அது என்ன பிரகாசம்னா, அது என் மேலே வரணும். என் மேலே வந்து எனக்கு உங்களுடைய அழகு தேவை. என்ன தேவை? சரி, ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம் யாத்ராகமம் 34 35. அவன் முகம் பிரகாசத்தை கண்டாலே மோசே அவர் கூடவே பேசும்படி உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வார். சரி, இது என்னன்னா நான் உங்களுக்கு எங்கிருந்து வாசிக்கிறேன்னா 29வது வசனத்தில் மோசே சாட்சி பலகையை எடுத்துக்கொண்டாரு. சீனாவிலிருந்து இறங்குறாரு. இறங்கும்போது தன்னோடு அவர் பேசினதுனாலே தன்மை. இங்கே என்ன பார்க்குறோம்? ஒரு கான்வர்சேஷன். எப்பமா பேசுவோம்? அவர் அன்பு இருந்தால் பேசுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் நான் போன இருக்க மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க. கடைசியில் இப்போ நான் போகிறதே கிடையாது. எங்கே போகிறது கிடையாது? ரவுண்ட்ஸே போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பேசிக் ஒரு மதிப்பு என்னது? ஆற்று வந்தாலும் இருக்கணும், பூர்த்தி கூட இருக்கு. இப்போ எனக்கு அவளுக்கு என்ன கட்டாயிடுச்சு? அன்பு கட்டாயிடுச்சு, பேச்சு கட்டாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இங்கே அதை தான் நாம் பார்க்குறோம். இங்கே பேச்சு ஆண்டோட கூடி 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 எதால வந்துச்சு பாருங்க, முகம் பிரகாசித்ததை அறியாதது. அப்ப ஆண்டோடைய அழகு யார் மேல வந்துருக்குது? மோசே மேல. வரது யாருக்கு மோசையில? 30வது வசனம். பார்க்கும்போது இப்ப இந்த ஆரோன் முகம் ஏன் பிரகாசிக்க சொல்லுங்க? ஆரோனை ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ மலைக்கு வான்னு சொல்லி. இவர் வரமாட்டேன்னு இங்கே இருக்காரு. அந்த விக்கிரகத்தோடு சேர்ந்து எதை பண்ணாரு? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு பாவத்தில் விளையாடுறாரு. அப்போ எப்போ ஆண்டவர்கிட்ட தூரமாக போக ஆரம்பிச்சாச்சோ எல்லாம் போகும். இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் ஆண்டவருக்கு பயப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பயப்பட்டு கிட்டே போக மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? கிட்ட போனால் தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். கிட்ட போனால் தான் பேச முடியா? இல்லைன்னா பேச முடியுமா? பேச முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் கிட்ட போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க சொல்லுங்க? பயம், அடிச்சு விடுவாங்க. சரி, இதுல அடுத்த ஒரு பாயிண்ட பார்க்க போறோம். என்னாகமம் 12:8. என்னாகமம் 12:8. நான் அவன் கூட மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிஷ்டமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் இந்த தாசாய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயப்படாமல் போனது என்ன? இதாங்க பிரச்சனை. என்ன நான் அதை சொல்றேங்க. எல்லாரோடையும் பேசுறது பிடிக்குமா? பிடிக்காது. என்கிட்ட அந்த ஊழியக்காரன் வருவாங்க. வரும்போதே ஒரு மைண்டில் ஒரு ஐடியாவோட இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் வர்றார். வந்து ஒரு பேப்பரை கொடுத்து, நான் ஆலயம் கட்டுகிறேன், டொனேஷன் கொடுக்கணும், ஏற்கனவே டாக்டர் கொடுத்துருக்காரு, கொடுக்கணும். ஸ்டீஃபன் சொல்கிறாரு, இவர் என்ன செய்வாரா, கலெக்ஷன் பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டி 8 லட்சத்துக்கு விட்டார். 8 லட்சத்துக்கு விட்டார். அதே மாதிரி இது வேற வீடு கட்டுக்கு உங்கள் காசு பண்ணல. இது இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க வாங்கி கட்டிட்டு காசு 8 லட்சம் ஆகும். இவன் நான் உள்ளே விடல.
இன்னும் தெரியல, ஏன் விடல? நம்ம இது பிஸ்னஸ் நம்ம இருக்கிறது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாசிக்கிறேன் 8ஆம் வசனம். நான் ஆண்டவர் பேசுகிறேன், அவனோடு மறைப்பொருளாக அல்ல. மறைப்பொருளாக என்னதுமா? தெரிஞ்சு தெரியாமல் ஒரு தூரத்தில் இருக்கும், ஒரு வேகாக இருக்கும், ஒரு 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 சவுண்டு கேட்கும், முகத்தை பார்க்க முடியும். அப்படி அல்ல அப்படின்ட்டு பேசி யார் சொல்கிறான்? அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். சாயலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? ஒரு நடந்த சம்பவம். புகழேந்தி பாண்டியன் அவர் விருதுநகர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் சந்திக்காத நாளே கிடையாது. 2 பேரும் எப்படினாலும் ஒரு நாள் மீட் பண்ணுறோம். அவர் சர்ஜரி வந்தாலும் நாங்கள் ஒரு 3-4 மணி நேரம் அங்கேயே இருக்கோம். சர்ஜரி முடிச்சுட்டு உரக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு நாள் எங்கள் மனைவி சொல்கிறா, நீங்கள் புகழேந்தி மாதிரியே பேசுகிறீங்க. அந்த பேச்செல்லாம் அதே மாதிரி வர ஆரம்பிச்சு. ஒழுங்காக உங்களை மாதிரி பேசுங்க, அப்படி பேசாதீங்க. உங்களால் இல்லாமல் பேச முடியுமா? முடியாது. கூட இருந்தால் பேசுறீங்க, கூட தான். அதான் சாயல காண்கிறார். யாத்திராகமும் எடுத்த வருஷம் தந்துருக்கோம். 34 இருக்குங்க. 34, 35. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவருடைய பேசும்படி உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தை மேல் போட்டுக் கொள்வார். முக்காடை ஏன் முகத்தில் போடுறான்னா அவர் அவ்வளோ பிரைட்டாக இருக்கு, அவ்வளவு பிரைட்டாக இருக்கு. இப்போ யார் முக்காடு போடுறாங்க? நான் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய பற்றி சொல்லலை. யாராவது கிம்பளம் வாங்கிக்கிறாங்க, வாங்கி பிடிச்சு வாங்க, பிடிச்ச உடனே என்னச்சுவாங்க, அவன் அது ஒரு முக்காடு தான். அந்த முகத்தை யாரும் நினைக்கக்கூடாது, பார்த்துக்கூடாது. அது அசிங்கமான முக்காடு. ஆனால் இது அப்படி கிடையாது. ஆண்டோடைய முகம் பிரகாசிக்கிறது தான் பியூட்டி ஆஃப் த லார்ட். சரி, இப்போ ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 2வது பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். திரும்ப வசனத்தை வாசிக்கணும். 90வது அதிகாரம் 17 வசனம். எங்கள் தேவனாக எங்கள் கை எங்கள் கைகளில் தீயை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். இல்லைம்மா, நான் ஒரு வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். 16வது அதிகாரத்தில் செகண்ட் பார்ட் நான் வாசிக்கிறேன். 9 மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதால். இப்போ பிள்ளைகள்ங்கிற ஒரு கான்செப்டை சேர்த்து பார்க்குறேன். பிள்ளைகள் யாருமா? நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? பேர் பிள்ளை. என் மக, நானும் என் மனைவி அடிக்கடி பேசும்போது ஸ்டீவன் அவன் வந்து சரியாக அவங்க அப்பாவுடைய கரெக்ட். யார் கரெக்டு? என் மாமனார் கரெக்ட். பேப்பரை வந்து ஒரு 4 மணி நேரம் வாசிப்பான். அவர் அதே மாதிரி வாசிப்பார். இந்து தான் வாசிப்பார். அவன் இன்ஜினியர். புரியுது அவங்களுக்கு? அப்படி வாசிப்பான். அவர் பேச்சு ரொம்ப சிரிக்க மாட்டான். நாங்களும் ஜோக் அடிச்சு பேசுவோம், ஜோக் அடிப்போம், சிரிக்க மாட்டோம். எங்கள் மாமனாருடைய அப்படி புரிஞ்சு. அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைய யாரை பார்க்குறோம்? என் மாமனாரை பார்க்குறோம். அவன் என்ன செய்யறான்? அவங்க அப்பா பார்க்குறான். அப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்தவங்களுக்கு சான்று இருந்தது பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வச்சு தான் எல்லாமே நம்ம பார்க்கணும். நல்லா கேட்டுப்பாங்க. எங்கள் பிரியம் கூட இருக்கிறது எல்லாமே இது பிள்ளைகளோட சந்ததியோட வருகிற காரியம். இதோட வந்து சந்து புரியுதா உங்களுக்கு? நான் கனெக்ஷன் சொல்றது புரியுதா? 16வது வசனத்தில் செகண்ட் பார்ட்ல பாருங்க, உமது மகிமை பிள்ளைகளுக்கு விளங்குவாங்க. சரி, இப்போ கையின் பிரயாசத்தையும் பிள்ளைகளையும் கலைப்பிள்ளையும் நம்ம பார்க்கணும். உபாகமம் 4வது அதிகாரம் 10வது. உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை காற்றுக்கள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் நீ சொல்லணும். எதை சொல்லணும்? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் எப்படி இந்த ஊருக்கு எங்களை கொண்டு வந்தார், எப்படி எங்களை வழி நடத்தினார். என் மகன் அடிக்கடி சொல்லுவாங்க, என் ஸ்டீவ் வந்து பிறந்து 4வது நாள் ஒரு சித்தர் சாக ப்ளீடிங் ஆகி போட்டு டை வீட்டெல்லாம் ஃபாலோ ஆகுது. ஆனால் ஆண்டோடைய கிருபைனால பிழைச்சிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நம்ம சொல்லுவாங்க, எப்பா அன்னைக்கு நான் சாக வேண்டியது, நம்ம அதை பற்றி என்ன சொல்கிறது பேசவே கூடாது. அப்போ பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கணும். யாரை? ஜென். இந்த பிள்ளைகளை தான் நம்ம பார்க்கணும். நாங்கள் தான் சொல்லணும். யார் சொல்லணும்? சரி,
இந்த பிள்ளைகளுக்கு சொல்ற பொறுத்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். என்னாகணும் 16வது அதிகாரம் 21 16:21. இந்த சபையை விட்டு பிடித்து போங்க. ஒரு நிமிஷத்துலேயே அவரை அறமாக்கவே இல்லை. இதை நம்ம பல தடவை தியானிச்சாச்சு. அதனால இதை பற்றி ரொம்ப சொல்ல போறதில்ல. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோராகு புத்திரர்கள். கோராகு புத்திரர்கள் என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. விட்டுட்டு போனனால அவங்க சாகல. சரியா? இப்போ நீங்க 2 பிள்ளைகளை உதாரணம். ஒன்று மோசமான பிள்ளை, கெட்ட குமாரன், நல்ல குமாரன். சரி, முதல்ல ஒரு மோசமான ஒரு பையனை பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா அவர் அப்சலோம். 2 சாமுவேல் 18 15. அப்பொழுது யோவாபின் ஆயுததாரியாகிய 10 சேவகர் அப்சலோமுக்கு வந்து அவனை அடித்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க? அடித்து கொள்றாங்க. அந்த அளவுக்கு அவன் மோசமானவன். இவன் எவ்வளவு மோசமானவன்னா எந்த மனுஷன் செய்ய முடியாத ஒரு பாவத்தை துரிதமாச்சிருக்கான். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 21வது வாசிங்க. அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 21. அப்பொழுது அப்சலோமை நோக்கி வீட்டைக்காக உங்களுடைய தகப்பன் மறுமனையாற்றிட்ட நீ போய் எவ்வளவு ஒரு கேவலமான காரியம். இதை என்ன செய்யறான்னா 22 சொன்னா ஒரு கூடாரம் போடுறான். எல்லாரும் முன்னாடியும் போய் அதை செய்யறான். பாவத்தை செய்யறான். பாவத்தை செய்யறேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரோட்ல போட்டு கொன்றார். சரியா? பாருங்க 18:9 வாசம். அப்சலோம் தாவீதின் சேவகர்களுக்கு எதிர்பட்டார். அப்சலோம் கோவேறு கல்லையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு ஏமா நிறைய முடி என்னை மாதிரி மொட்டை மொட்டை கிடையாது. அந்த முடி என்ன செய்து ஒரு கருவாளி மரத்தில் சிக்கிக்கிடுச்சு. காலையில் ஓடி போச்சு. தொங்கிட்டு கிடக்கிறான். எங்க அந்த இடத்துல மேலேயும் கீழேயுமா இருக்கிறான். அவன் செத்து போறான். அப்பாவுக்கு இது மேல கோபம் இருக்குமா இருக்காதா? 18வது அதிகாரம் 33 வசனம். என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தால் நலமா இருக்குமே. அப்சலோமே என் மகனே, என் மகன். இது தகப்பனுடைய அன்பு. சரியா? தகப்பனுடைய அன்பு. 18:31 தேடிட்டு இருக்காரு. அப்போ ராஜா மிகவும் கலங்கி 33 லாஸ்ட் வருஷம் அப்சலோமே என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். சரி, ஒரு நல்ல ஒரு மகனை நம்ம பார்க்கலாம். இது தாவீதுக்கு பிறந்த பிள்ளை தான். ஒன்று அப்சலோம், இன்னொன்று யாருன்னா சாலமோன். சாலமோன் குறித்து நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 45. 1 ராஜாக்கள் 2:45. ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒருத்தனை பாவத்தில் கூட வச்சு அவனை ஸ்பாட்லைட் எடுத்துப்பான். ஆனால் இவனை பார்க்குறோம். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாக, கர்த்தருக்கு முன்பாக உறுதியாக. ராஜா யோத்தாவின் குமாரனாகிய பெனானியை கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் ராஜ்யபாரியம் கையில் ஸ்திரப்பட்டது. சரி, இவருடைய பேக்ரவுண்டை நான் காட்டப்பட்டேன். யாருடைய பேக்ரவுண்டு? சாலமோன். வாசிப்போமா? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 12:14. 2 சாமுவேல். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைகளுக்காக தேவனுக்கு பிரார்த்தனை பண்ணி உபவாசத்துக்கு உள்ளே போய் ராமுடன் தரையை கண்டான். சரி, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறகு யாருக்கு பிறக்குது? தாவீதுக்கும் அவனுடைய யார் தெரியுமா?
ஒரு பெண். ஆனால் இவருடைய மனைவி கிடையாது. 15 உரியாவின் மனைவி. யார் மனைவி? உரியாவின் மனைவி தாவீது பெற்ற ஆட்களை. உரியாவின் ஏமா இவன் வந்து ஆண்டவர் உரியாவின் மனைவியை தான் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? உரியாவின் மனைவி. இவன் கல்யாணம்லாம் கட்டிட்டான், அதனால எப்படி பார்க்குறாரு? அப்படி இருக்கும்போது அது வியாதி பற்றி கேவலமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், அப்பா மூஞ்சி மாதிரி இல்லை மூஞ்செல்லாம் கிடையாது, ஒரு குழந்தை செத்து போச்சு சின்ன வயசு, அது எங்கே போகும்? நரகமா பரவ வசனம் இதான் இதான் இங்கே தான். அப்போ இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் உபவாசம் இருந்து தரையில் விழுந்து ஆண்டோட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் நினைச்சுவாரு என் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளை உயிரை திரும்ப கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்போ 17 வசனம், அவன் அப்பம் சாப்பிடாம கிடக்கிறாரு. 18 7 நாள் கழித்து பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போச்சுன்னு தாவீதுக்கு அறிவிக்க பயப்படுறாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கும்போதே இப்படி கதறி அழுகிறாரு, செத்து போச்சுன்னா செத்தே போயிடுவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் மேட்ரு சொன்ன உடனே 20 வசனம் வாசிக்க, அப்பொழுது தாவீது அறையில் விட்டு எழுந்து, அவனை அது வரை குளிக்காம இருந்தாரு, அப்ப போய் குளிச்சிட்டாரு. எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டாங்க. ஆலயத்துக்கு ஃபர்ஸ்ட் போறாரு. எங்க போறாரு? இல்லை செத்து போச்சுன்னா இருக்கேன். ஏயா நான் எவ்வளோலாம் ஜெபம் பண்ணேன் கேட்டியா? நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் கோயிலுக்கு. ஆனால் இவர் முதல் அங்கே போறாரு. வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவன் நோக்கி, நீ செய்கிற காரியம் என்ன? இல்லை 20 உபவாசத்தை அறிஞ்சிருக்கு, இல்லை மருத்துவ எழுந்து அசனம் பண்ணுறது. அசனங்கிற வார்த்தை புரியுது நம்மளுக்கு. தூத்துக்குடிலாம் அசனம் ரொம்ப ஃபேமஸ். புரியுது? அசனம் அதான் அசனம் இங்கிருந்து வந்துருக்கு. எங்கிருந்து எடுத்துருக்காங்க? அடுத்த வாசிங்க. அதற்கு அவன், இல்லை இவன் 20 பிள்ளை பிழைக்கும்படிக்கு கருத்தை எனக்கு இறங்குவாரோ எப்படி யாருக்கு தெரியும் என்று உபவாசித்தாலே மனிதர்களை இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண நான் அதனிடத்துல போவேனோ அது என்றார். அப்ப தாவீதுக்கு தெரியும் நான் பரலோகத்துக்கு போயிட்டு. ஆனா இந்த பிள்ளை எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. ஏமா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜேசி அப்படியே மாட்டேன். அவருடைய பையன் இறந்து போயிட்டான் ஆக்சிடென்ட். சரியா தெரியுமா அந்த பையன்? இப்போ சின்ன பையன் இன்ஜினியரிங் அப்படி தான் முடிச்சிருக்கான். என்னைய ஒரு செய்தி சொல்ல கூப்பிட்டுருக்காங்க, ஆறுதல் செய்தி சொல்ல. நம்ம என்னத்தை ஆறுதல் சொல்ல முடியும்? ஒரே ஒரு கதை மட்டும் சுருங்கி பண்ணிட்டேன். என்ன கதை நான் சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்கிறேன். அதான் நான் எனக்கு சொன்ன கதை. ஒரு துபாயில் ஒரு மேனேஜர், ரொம்ப டாப் ஆஃபீஸ் மேனேஜர். அவருக்கு பிள்ளை கிடையாது, ரொம்ப வருஷமாக பிள்ளை இல்லை. அப்புறம் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறகு ஏஞ்சல் மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சமாக அந்த பையன் வளர்றான். அவனுக்கு பாவம் மன்னிப்புனா என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லாம் ஆண்டோட எப்படி உறவாடணும், எப்படி ஜோம் பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு அந்த பையன் அங்கேருந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போகணும். இந்த பஸ்ஸு ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இது குனிஞ்சி ஷூ லேஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. டிரைவருக்கு தெரியல, இவன் மேலே பஸ் வந்தது. அங்கே செத்துக்கிறான், ஸ்பாட்லேயே இறந்துறாங்க. அப்போ அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறதோன்னு அழுகிட்டுருக்காங்க, பெட்டியில் வச்சுருக்காங்க. அப்பாட்ட சொன்னால் வந்து பார்க்குறாரு. அவன் தலை முடி அப்படியே தலையை கொடுத்துட்டு ஒரு புத்தகம் போடுறாரு, சிரிக்கிறாரு. அழ மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன அழுங்க அழுங்க. அப்போ தான் அவங்க கவலையை தான் போகணும். நான் இதுக்கே கவலைப்படணும். பரலோகத்தில் இருப்பேன் என் பையன், அவ்வளோ ஒன்று ஆண்டவர் கொடுத்து சொல்லியிருக்கேன். பிரச்சனை எனக்கு தான். யாருக்கு? நான் ஒரு பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. நான் ஆண்டவருக்குள்ள இருந்து என் மரணம் முடிச்சாச்சுன்னா என் பையனை பார்ப்பேன். இப்போ யோசிச்சு பாருங்க, என் பையன் வளர்ந்து ரவுடியாக்கி ரோட்டில் விழுந்து செத்தானா நரகத்துக்கு இருப்பான். இப்போ ஆண்டோடைய மடியில் இதை விட நல்ல இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மரணத்தில் ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். நான் அதனிடத்தில் போவேன் இல்லாமல் அதனிடத்தில் வரும். இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம். 2 பிள்ளையை அவங்களுக்கு காட்சி. ஒரு பிள்ளை என்னது? சரி, இந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24. இதுதான் நல்ல ஒரு குமாரன் ஆண்டவர் கொடுக்குறார். தன் மனைவியாகிய தான் மனைவியாக. இப்ப யாரு பேர் இல்லை? உரியால் மனைவி இல்லை. அப்ப இந்த ஒரு சிக்ஷையை கொடுத்தாரு, மனதிற்கு வச்சாரு. இப்ப என்ன சொல்றாரு? தான் மனைவி. 15 வருஷத்துல என்ன இருக்கு? உரியாவின். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அவர் மனைவின்னு சொல்லி அவளோடு சயனித்தான். அவன் ஒரு குமாரனை பெற்றான். ஆண்டவர் சாலமன் என்று பெயரிட்டார். அவனுக்கு சாலமன் என்று பெயரிட்டான். அவனுடைய கர்த்தர் அன்பாயிருந்தார்.
ஆண்டவர் அன்பா இருந்த ஒரு மனிதன் பேரு சாலமன். அப்சலோன் மேல ஆண்டவர் கோபமா இருந்துச்சு, அவன் அடிச்சு தூக்கிட்டாரு. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் புதிதாகியிருக்கிறார். இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளுடைய சமாதானம் அவன் என்ன அர்த்தம்? என் மக சந்தோஷமா இருக்கா, என்னையோட பணக்காரியா இருக்கா, வாட்டர்ஸ் ஆச்சு, புதுசு சொத்தா வாங்குறாரு, கடைசியாக ஒரு பெட்ரோல் பங்க் வாங்கியிருக்காரு. அங்கே போய் பார்த்துக்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, காத்தடிக்குது. அந்த ஓனர் மாதிரி 4 சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாரும் உட்கார முடியுமா? எல்லாம் நினைச்சு பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க் வருது, சாப்பாடு வந்து ஒரு நாளாக சாப்பிட்டேன். எங்கள் தோரணை எப்படி இருக்கும்? அதுதான் பிள்ளைகளுடைய சமாதானம். பெரிய ஸ்டீவ் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருக்கான். ஆனால் த பெஸ்ட் காலேஜ் சென்னை சிவநாடா. அது அவருடைய காலேஜ் பேர். அந்த காலேஜில் அவ்வளோ சீட் கிடைக்காது, ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கேட்காது. ஒன்லி டாப் பசங்களுக்கு தான் கிடைக்கும். இதுக்கு போய் அப்ளை பண்ணுறான், உடனே ஃபீஸ் கட்ட சொல்லி ஆர்டர் வந்து. இதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய சமாதானம் பெருகாது. இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இதை நான் முடிக்க இருக்கிறேன். இதை எப்படி நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 17ஆம் வசனம், 90, 17. ஆனால் இருங்க ஒரு செகண்ட். 16வது அதிகாரம் லாஸ்ட் பார்ட்டில் 9 மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கு விளங்குவார். இந்த பிள்ளைகளுக்கு விளங்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே ஒரு காரியத்தை பார்க்குறாரு. என்ன காரியத்தை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் சந்ததிகள் நிறைய பேர் உள்ளே போகாமலே மறிக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் மறிக்கிறாங்க. ஆனால் யார் உள்ளே போக முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரியம். யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்களோ அவங்க தான் செய்கிறாங்க, உள்ள பிரவேசிக்கிறாங்க. எப்படி முடிப்போமா? மகா இரக்கமாம் கிருபையும் உள்ள பிதாவே தெரிவிக்கிறோம் ஐயா, அவருடைய பெரிதான கிருபையினாலே ஐயா நாங்கள் 90வது சங்கீதத்தை முடிக்க நீர் பாராட்டும் நன்மைக்காக நன்றி நினைக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிவங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.